சரிங்க பாருங்க. பிரபு நீங்கள் அது இது பண்ணுங்க. இளங்கவி அவன் வருது சொல்லு 30 சொல்லுவான். ஓகே சார், ரொம்ப நன்றி. இங்கே பாருங்க, நீங்கள் பாருங்க. ஓகே சார். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். 30/6/2028 புதன்கிழமை 66வது பிறந்தநாள் காணும் அன்பான கவித்தன்றலே, ஆற்றல் நிரம்பியவரே, இலகிய மனம் உடையவரே, ஈகை குணம் உடையவரே, உள்ளத்தில் குழந்தையானவரே, உண்மைக்கு நேர்மையானவரே, நேர்மைக்கு ஊக்கம் உறவிடமாக கொண்டவரே, குடும்ப நண்பர்கள் சமுதாயமும் வளர்ச்சிக்கு அயராத பாடுபடுபவரே, எல்லோரும் நல்லவராக கருதி அவர்களது சிகரத்தில் ஏற்றி விடுபவரே, ஐயமில்லை என்னை விட கவிதையை அதிகம் நேசிப்பவரே. ஐயா உண்மைதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, உண்மைதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐயமில்லை என்னை விட கவிதையை அதிகம் நேசிப்பல்ல அவர் எழுதுபோல் வெள்ளைத்தால் கிடைத்தால் 1000 கவிதைகள் சக்தி என்றும் அவதானம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மகன்கள், மருமகள், பேரன், பேத்திகள் மீது அளவில்லா அன்பை பொழிபவரே, இன்று பிறந்தநாள் காணும் நீவீர் பல்லாண்டு பல்லாண்டு நலமுடன் வாழ, வளமுடன் நீடூடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அன்புடன் மனைவி, மகன்கள், மருமகள்கள், பேரன், பேத்திகள். இங்கே தான் போடலையேப்பா, கொடுத்தாங்க. நம்ம 66வது பிறந்தநாளை கொண்டாடும் நம்முடைய கவித்தன்றன் கவிஞர் சாமிதுரை அவர்களுடைய பிறந்த நாள். இந்நாள் நன்னாள், இந்நாள் ஒரு சிறப்பான நாள். என்று சொன்னால், நீ தமிழகத்திலேயே பெரிய எழுத்தாளரும், பெரிய பேச்சாளரும், பெரிய சிந்தனையாளரும், பெரிய கவிஞருமான, பத்திரிகை ஆசிரியருமான முதலமைச்சர் டாக்டர் பட்டாபிராம அவருடைய பிறந்தநாளும் இவருடைய பிறந்தநாளும் என்று ஒன்றாக வருவதென்றால் அதை விட மிக்க மகிழ்ச்சி நமக்கு இல்லை என்பதை மிக பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் ஈகை குணம் கொண்டவரும், நல்ல மனம் கொண்டவரும், அழகத்து பண்பாளருமான அருமை சகோதரர் சாமிதுரை அவர்களும் அதனுடைய எழுத்து பணிக்காக அரசாங்கம் அவருக்கு வழங்கிய அகவை முதிர்ந்த தமிழறிஞர் பட்டமும் அவருக்கு நீடூடி வாழ்க, மீண்டும் ஆயுதம் பெறுக, அவர் இருவரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி உங்கள் அனைவரும் சார்பாக என் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர்கள் இனி பிறப்பது என்பது அரியுது, அரிதாக பிறப்பது அரியுது, மனிதா பிறப்பது அரியுது. அதனால் இன்று வாழ்கின்ற காலத்திலேயே இனிமையாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஏனென்றால் எனக்கு 70 வயசு ஆகி இன்னும் பிறந்தாலே தெரியாது. அதனால எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே 70 பிறந்தநாளுக்கு யாருன்னு சொல்ல தெரியாது. அதனால் நானாக என்னுடைய பிறந்தநாள் நானே 70 கொண்டாடிட்டு நீங்களே தெரியும். அப்படின்ற காலகட்டத்தில் நீங்கள் 66லேயே நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டாடுறீங்க. இந்த கொண்டாடத்தை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு உள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த வாய்ப்பு அமையலை. ஏன்னா எனக்கு நான் இருக்கப்பட்ட குடும்பத்தை பிறந்தவன் தான். அதனால் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஏதோ திருக்கடையூர் போய் வந்தில்ல, திருக்கடையூர் போயிட்டு அந்த போய் வந்து குடும்பத்தோடு போய் வந்தீங்களா? என்ன பெண்ண கொண்டாடுறதுக்கு அந்த
ஒரு நல்ல ஒரு எனக்கு கடவுள் மறுப்பாளர் நான் இயற்கையை தான் வணங்குறவன் வள்ளலார் தான் வணங்குறவன் நான் இருந்தாலும் என்னுடைய மனைவியாக நான் திருக்கடையூர் போய் திருக்கடையூர் வள்ளலாரே இருப்பேன் அப்போ தான் வள்ளலார் மாநாடு நடத்தினேன் மாநாடு 1000 பேர் சோறு போட்டேன் இன்னைக்கு வள்ளலாருடைய பிக்சர் நான் பார்த்துட்டு இருக்கேன் பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்திருக்காரு அவருடைய விழா 25 ஆண்டுகளா கலந்துட்டேன் 25 ஆண்டுகளா அவருடைய விழாவை 25 ஆண்டுகளா கலந்துக்கிட்டேன் நான் அப்படியே ஸ்லோவாக எங்களுக்கு சொந்த ஊரே நாங்க அதான் நாங்க பிறந்த ஊரே. யாரு போட்டுங்க. நீ சாலை போட்டு அதனால சுவாமி அவர்களை வள்ளலார் வழிபாடு வேண்டும் என்று வள்ளலார் வாழ்த்தி வணங்கி சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவங்களுக்கு இருக்குது வாழ்த்தி வணங்கி இங்கே பாருங்க வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்றும் இதுபோல் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளம் கவிதா இளம் எழுத்தாளர் பெண் ஏன் எனக்காக? Thanks. தேங்க்யூ இதை என்ன சொல்லணும் பேசிட்டு போகலாம் உங்களுக்கு போய் வச்சுக்கலாம் உட்கார் சித்திரமே முதல்ல கொடுத்துறேன். அப்புறம் போட்டு பார்ப்பாரு கையில முடிச்சுக்கோ. போட்டு எடுப்பா பிடிங்க அப்படி பிடிங்க ம் இது அண்ணா ரொம்ப நேரம் நான் ஒரே சொல்றேன். நிமிஷம். லைட் எரியும் பாருங்க. கிட்ட வா. 60,000 திருமணம் நினைச்சுக்கலாம் 60,000 திருமணம் நினைச்சுக்கலாம் பண்றேன் அதே மாதிரி வந்து 60,000 பிறநாளுக்கு பையன் வரான். பங்களா. 60,000 பிரிஞ்சே சாப்பிட்டு வரேன் இது ஒர்க் ஆகுதா? அம்மாக்கு என்ன சொல்ல போடுறேன் 60,000 பிரிஞ்சு தெரியல ஒரு 6 மணிக்கு பாருங்க வள்ளலார் பத்தி பேசுவாங்க அந்த அம்மா கேட்டா 2 வருஷம் பேசுறாங்க அந்த அம்மா அம்மா பக்கத்தில் இருக்கிறது போடுமா அது போட்டு பார்த்து போட்டு ஆ. அது போடவே தெரியும் ஓகே தேங்க்யூ கிட்ட வந்துருங்க. கிட்ட வந்துருங்க. இது ஒண்ணா இருக்கேன் கிட்ட வந்துருங்க. ஓகே தேங்க்யூ வரி வருமா வயரு? இது அப்படி போட்டு அப்படியே ஆமா கொஞ்சம் கிட்ட எடு. வருதா பின்னாடி வயர் பார்த்து வருதானே சாஞ்சி காட்டி கொண்டு அவங்க தெரிஞ்சாங்க சார் இன்னும் எடுத்துக்கலாம் போட்டு கிட்ட வந்து மேல ஒரு போட்டோ இருக்கு. பெரிய பையனுக்கு வாங்க. சார் வாங்க சார் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஓகே சார் எல்லாம் சேர்ந்து போடுங்க முன்னாடி வலிச்சுக்கலாம் அப்படி